காமெடிலலாம் வந்து என்ன வந்து ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி வந்து ரீல் வந்து ரியல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களோட சினாரியோல ராஜஸ்தான், ஜெய்ப்பூர் இந்த மாரி வந்து பயங்கரமா டிராவல் பண்ணி அங்கலாம் வந்து மேக்கப் பண்றீங்க. ஸோ எப்படி இருக்கு? உங்க உங்க குரோத் ஆக்சுவலி பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஒரு டிரான்சிஷன்? எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரீசெண்ட் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ எங்கேருந்து எங்கே வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே என்னை பார்க்கறதுக்கு பிரமிப்பாகவும் இட்ஸ் ஆல் லைக் ஜேர்னி தான் இல்லையா? இவ்வளோ ஒரு 7+ இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி தான் இது எல்லாத்துக்கும் ரீசன். சொல்லுங்க எப்படி வந்து இங்க பல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு ஜியா தான் வேணும். ஜியா மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து சத்யா தாங்க மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லி உங்கள ஹையர் பண்றதுக்கான காரணம் என்ன? தெரியல, மேபி அந்த கிளையண்ட்டுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து அந்த மாதிரி என்ன தான் சூஸியாக பிக் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆர் ப்ரீவியஸாக அவங்களுடைய ஏதாச்சும் வெட்டிங் ஈவெண்ட்ஸ்க்கு நான் மேக்கப் பண்ணது நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே பிடிச்சிருந்து தான் டெஃபினட்டாக நெக்ஸ்ட்டு நான் தான் வேணும்னு கேட்கறதுக்கான ரீசன். இப்போ சமீபத்தில் வந்து பயங்கரமா ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது நீங்கள் ஜெய்ப்பூரில் பண்ண அந்த வெட்டிங், அதை தொடர்ந்து திருநெல்வேலியிலையும் ஒரு பெரிய கிராண்ட் ஈவெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படின்றப்போ வந்து அதில் எல்லா வீடியோஸுமே வந்து நீங்கள் தான் இருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து பல லுக்ஸ் வந்து அந்த கப்பலுக்கு நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க எப்படி உங்களை சூஸ் பண்ணாங்க நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்றது? லாஸ்ட் இயர் ஆக்சுவலி அவங்களோட ஜேர்னி எனக்கு ஸ்டார்ட் ஆனது வந்து ஃப்ரம் லாஸ்ட் இயர் அவங்களுடைய பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் நான் மேக்கப் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ எனக்கு யூஸ்வலி அவங்க யார் என்ன எதுவுமே தெரியாது. புக் பண்ணியிருந்தாங்க, அந்த டேட்டுக்கு போயிட்டு நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அகெயின் நான் அந்த டேட்டுக்கு நான் போய் ஒர்க் பண்ணதும் இட்ஸ் லைக் ஒரு ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் அவங்க டேட் சொல்லியிருந்தாங்க. லக்கிலி அந்த டே அன்னைக்கு நான் ஆல்ரெடி திருநெல்வேலியில் ஒரு ஈவெண்ட்டில் பிளாக் ஆகிருந்தேன். ஸோ அதே டேட் தான், பட் டைமிங்ஸ் மட்டும் டிஃபர். ஸோ நான் முடிச்சுட்டு அவங்களுக்கு போய் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன் ஈவெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு வைரலாக இருந்துச்சு. என்னோடய பேஜுக்குமே நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. எஸ், டெஃபினட்டாக ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு. அவங்களுக்குமே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே அந்த லுக் பிடிச்சதுனால நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு அவங்க யோசிக்கவே இல்லை. ஓகே, டீஃபால்ட்டாக வந்து என்கிட்டே கொடுத்துடலாம், ஜியாக்கிட்டே புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டேட்ஸ், அவங்களுடைய வெட்டிங் டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுமே எனக்கு டேட்ஸ் ஷேர் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க எப்படி வேர்ட் ஆஃப் மவுத் தானா? யார் மூலியமாச்சும் வந்தாங்களா இவங்க? மேபி எனக்கு தெரியல. நான் அதுக்கு முன்னாடியே வந்து பாஸ்ட் 2 இயர்ஸாக எனக்கு திருநெல்வேலியில் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெட்டிங் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஆர்எஸ் ஃபேமிலி அவங்களுடைய, பட் வெட்டிங் இல்லை, நான் மற்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அவங்களுடைய லுக்ஸும் ரொம்ப நல்லா வைரலாக போயிருந்துச்சு. ஸோ அப்போலேருந்து எனக்கு நிறைய திருநெல்வேலி கிளைண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்த்து தான் டெஃபினட்டாக மேபி எனக்கு ஆஃபர்ஸ் நிறைய இந்த மாதிரி திருநெல்வேலியிலேயே பெரிய பெரிய வெட்டிங்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான. ஸோ இங்கெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இந்தியாவில் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க. பட் வந்து ஒர்க்கிங் இன் அதர் கண்ட்ரின்னு அதர் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஜெய்ப்பூரில் போய் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கிளைண்ட் வந்து சேம் கிளைண்ட், அதே மாதிரி தான் நம்ம கிளைண்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணோம். பட் த லொக்கேஷன், அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் அது எல்லாமே கொஞ்சம் டிஃபர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மைண்டு மூடு எல்லாமே சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிகாஸ் ஒரு நம்ம இங்கேனா மண்டபம் போவோம், ஒர்க் பண்ணுவோம், கிளம்பி வந்துடுவோம். ஸோ அந்த இடத்துல பேலஸில் போய் 24 hours அங்கேயே தான் இருப்போம். அது ரியல் பேலஸா? அது செட்டெல்லாம் இல்லை? செட்டெல்லாம் கிடையாது, ரியல் பேலஸ் தான். ஆமாம், பேலஸ் தான். அங்கே தான் போயிட்டு நம்ம அவங்களோட வெட்டிங்க்கு ஃபுல்லாகவே அவங்களுடைய ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 ஈவெண்ட்ஸ் அங்கே தான் நடந்துச்சு.